பிரம்மோஸ் ஏவுகணையை வாங்க வியட்நாம், இந்தோனேஷியா ஆர்வம் ஏன்? வியட்நாமுக்கு பிரம்மோஸ் சூப்பர்சானிக் ஏவுகணை விற்பனை செய்வதற்கான ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்திட்டுள்ளது. சிங்கப்பூரில் கடந்த சனிக்கிழமை நடைபெற்ற ஷங்க்ரிலா கலந்துரையாடல் என்னும் பாதுகாப்பு உச்சி மாநாட்டின் போது கேள்விகளுக்கு பதிலளிக்கையில் இந்தியாவின் பாதுகாப்பு செயலாளர் ராஜேஷ்குமார் சிங் இதனை தெரிவித்தார். இது தொடர்பாக வியட்நாமுடன் ஒரு ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இருப்பினும் அது குறித்து இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. பிரம்மோஸ் ஏவுகணை விற்பனை தொடர்பாக இந்தோனேஷியாவுடனான பேச்சுவார்த்தைகள் இறுதிக்கட்டத்தில் இருப்பதாக அவர் கூறினார். விற்பனை குறித்து 14 ஆண்டுகள் நீடித்த பேச்சுவார்த்தை. இந்த ஒப்பந்தம் குறித்து இந்தியா மற்றும் வியட்நாம் இடையிலான பேச்சுவார்த்தைகள் 2012ஆம் ஆண்டு முதல் நடைபெற்று வருகின்றது. இந்த ஒப்பந்தம் தொடர்பாக இந்தியா சற்று தயக்கம் காட்டியது. சீனாவுக்கும் வியட்நாமுக்கும் இடையே கடல் எல்லை தொடர்பாக சர்ச்சை உள்ளது. வியட்நாமுக்கு ஏவுகணை விற்பது சீனாவை கோபமடைய செய்யலாம் என்று இந்தியா அஞ்சியது. இதன் காரணமாக இரு நாடுகளுக்கு இடையே பதற்றம் அதிகரிக்கும் அபாயம் இருந்தது. இரு நாடுகளுக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளதை இந்தியாவின் பாதுகாப்பு செயலாளர் தற்போது உறுதிப்படுத்தியுள்ளார். இருப்பினும் அந்த ஒப்பந்தம் என்ன என்பதோ அல்லது எத்தனை ஏவுகணைகள் விற்பனை செய்யப்படும் என்பதோ தெரிவிக்கப்படவில்லை. இது மிகவும் ரகசியமாகவே வைக்கப்பட்டுள்ளது. 2022ஆம் ஆண்டில் இந்தியா பிலிப்பைன்ஸுடன் $375 மில்லியன் மதிப்பிலான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. பாதுகாப்பு ஆய்வாளர் ராகுல் பேடி கூறுகையில், இந்த ஒப்பந்தத்தின் கீழ் பிலிப்பைன்ஸுக்கு 3 தொகுப்பு பிரம்மோஸ் ஏவுகணை அமைப்புகள் வழங்கப்பட இருந்தது. அவற்றில் 2 ஏற்கனவே அந்த நாட்டிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. பிலிப்பைன்ஸ் இந்த ஏவுகணைகளை தனது கடலோர பகுதியில் நிலைநிறுத்தியுள்ளது என்று அவர் தெரிவித்தார். ரஷ்யா மற்றும் இந்தியாவால் கூட்டாக உருவாக்கப்பட்ட பிரம்மோஸ் ஏவுகணைக்கும் இந்தியாவின் பிரம்மபுத்திரா நதி மற்றும் ரஷ்யாவின் மாஸ்கோ நதி ஆகியவற்றின் பெயர்கள் சூட்டப்பட்டுள்ளன. இந்த ஏவுகணை ஹைதராபாத்தில் தயாரிக்கப்பட்டது. இந்த ஏவுகணை தொடர்பாக இந்தியா மற்றும் ரஷ்யா இடையிலான ஒப்பந்தம் பொதுவெளியில் வெளியிடப்படவில்லை என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். பாதுகாப்பு ஆய்வாளர் ராகுல் பேடி கூறுகையில், இந்த ஏவுகணையின் எடை சுமார் 3000 கிலோகிராம் ஆகும். இதன் நீளம் சுமார் 10 மீட்டர் ஆகும் என்றார். இதன் ஆரம்ப கட்ட தாக்குதல் தூரம் 300 கிலோமீட்டராக இருந்தது. ஆனால் இந்தியா தனது தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதனை சுமார் 500 கிலோமீட்டராக அதிகரித்துள்ளது. அவர் கூறுகையில், இது மிகவும் பயனுள்ள மற்றும் வெற்றிகரமான ஏவுகணை தாக்குதலின் போது இதன் வேகம் மணிக்கு சுமார் 4000 கிலோமீட்டர் ஆகும் என்றார். இது ஒரு குரூஸ் ரக ஏவுகணை, அதாவது இது தாழ்வாக பறக்கக்கூடியது என்பதால் ரேடார் மூலம் இதனை கண்டறிவது கடினம். இது இலக்குகளை தாக்கும் திறன் மிக அதிகம். பிரம்மோஸ் ஒரு அணு ஆயுதம் இல்லாத ஏவுகணை என்றும் அதனால் தான் இந்தியா அதனை மற்ற நாடுகளுக்கு விற்க முடிகிறது என்றும் ராகுல் பேடி மேலும் கூறியிருந்தார். அவரின் கூற்றுப்படி அணு ஆயுதங்களை சுமந்து செல்லும் திறன் கொண்டதாக இருந்தால் சர்வதேச ஒப்பந்தத்தின் கீழ் அதன் விற்பனை தடை செய்யப்பட்டிருக்கும். அவர் கூறுகையில், இந்த ஏவுகணையில் இந்தியா 85% உள்நாட்டு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியுள்ளது. ஆனால் அது என்ஜின் மற்றும் சில உலோக பாகங்கள் போன்ற மீதமுள்ள 15% தொழில்நுட்பம் ரஷ்யாவிலிருந்து பெறப்படுகிறது. நவீன ஏவுகணைகளை வாங்குவதற்கு பிலிப்பைன்ஸ், வியட்நாம் மற்றும் இந்தோனேஷியா போன்ற நாடுகள் வல்லரசுகளுக்கு பதிலாக இந்தியாவை நாடுகின்றன என்று ராகுல் பேடி கூறியிருந்தார். இதற்கான ஒரு முக்கிய காரணம் பிரம்மோஸ் என்பது செயல்திறன் நிரூபிக்கப்பட்ட மற்றும் வெற்றிகரமான ஏவுகணையாகும். இந்த ஏவுகணைகளுக்கான பயிற்சி மற்றும் உதிரி பாகங்கள் மிக குறைந்த செலவிலோ அல்லது இலவசமாகவோ வழங்குகிறது. இதனால்தான் மத்திய ஆசியா மற்றும் தென்கிழக்கு ஆசியாவை சேர்ந்த பல நாடுகள் இவற்றில் ஆர்வம் காட்டி வருகின்றன. ஏவுகணையை தரவழி தளங்கள், கப்பல், நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் வான்வழி தாக்குதலிலும் பயன்படுத்தலாம்.